ஹலோ, வெல்கம் டு மை பேட்ச் சீரிஸ் காஃபி டைம். வெல்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு அருமையான மெசேஜ் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய ஆள் மனது. ஒரு சின்ன தகவல் தான், பட் நான் படித்ததில் பிடிச்சிருந்தது. அதனால தான் இந்த தகவலை உங்கள் எல்லாத்துக்காக நான் கொண்டு வந்துக்கிறேன். அதாவது நம்முடைய ஆள் மனது, நம்மளுடைய எண்ணங்களின் ஓட்டம், இனிய ஓட்டம். அதாவது நீங்கள் உங்கள் மனசில் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் உங்களோட வாழ்க்கைக்கு அடுத்த ஸ்டெப்பு. உங்களோட வாழ்க்கையை தீர்மானிக்கிற அந்த எண்ணம் அது மட்டுமே. அதாவது நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட நீங்கள் அடுத்தடுத்த ஸ்டெப்பை பார்த்து நீங்கள் முன்னேறி போய்கிட்டே தான் இருப்பீங்க. அதே சமயம் நாம் நல்லா இருக்கணும், நம்மளை சுற்றி இருக்கிறவன், அதாவது நம்மளோட எதிராளியோ, நம்மளுக்கு பிடிக்காத யாரோ ஒருத்தர் அவர் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதனால் அஃபெக்ட் ஆக போகிறது அவர் மட்டுமல்ல, நீங்களும் தான். ஆனால் ஒரு லெவலுக்கு மேலே அவர் நல்லா இருப்பார். பட் நாம் நம்மளோட எண்ணத்தினால நம்ம அழிஞ்சு போகிறதுக்கு உண்டான ஒரு வழியை தேட ஆரம்பிச்சிடுவோம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நல்லா இருக்கணும், ஓகே, அதுக்கு உண்டான எல்லா விஷயத்தையும் நீங்கள் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஆனால் அவர் நல்லா இருக்கக்கூடாது. அப்போது உங்களோட டைமை, பாதி டைமை நீங்கள் அவருக்காக ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க. என்ன கேட்டால், அவர் ஏதாச்சும் பண்ணி நல்லா இருந்துருவாரோ அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை உங்கள் மைண்டில் வரையில் அவரை தான் நீங்கள் கவனிக்க ஆரம்பிப்பீங்க. உங்களோட முன்னேற்றத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக பின்னாடி போக ஆரம்பிச்சிருவீங்க. அப்போது ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே அவரும் நல்லா இருப்பார், நம்ம நல்லா இல்லாமல் போயிடுவோம். ஸோ அதனால் ஒரு அருமையான ஒரு எண்ணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம நல்லா இருக்கலாம், அவங்களோட திறமைக்கு தகுந்த மாதிரி அவங்க நல்லா இருந்துட்டு போயிட்டு போட்டோம். அதை பற்றி நம்மளுக்கு எந்த கவலையும் இல்லை. பட் நம்மளோட எண்ணம், நம்மளோட நடையும் எண்ணமும் நேராக இருந்தால் நம்ம நல்லா இருப்போம். ஓகே நண்பர்களே, பாய்.